மாறாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். முதல்ல அதை நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். மாறாட்டம் அப்படின்னா தேவனுக்குள்ளே நீங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் இது வேண்டாம், இது அனுப்பிவிட்டுரு, இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு தேவையில்லை, இதை நீ செய்யாத அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதை நீங்க அனுப்பி விட்டுட்டு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போன பின்பு நீங்க அனுப்பி விட்டதை மறுபடியும் அழைப்பித்து மறுபடியும் கூப்பிட்டு நீங்க சேர்த்து கொண்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் மாறாட்டம். அல்லேலூயா. நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருந்த அது பாவமா இருக்கலாம், அல்லது சிற்றின்பமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். தேவ சமூகத்துக்கு வந்த உடனே இதை விட்டுரு, இது வேண்டாம், இது உனக்கு தேவையில்லை, இந்த சினிமா உனக்கு தேவையில்லை, இந்த புகைப்பிடித்தல் உனக்கு தேவையில்லை, இந்த சண்டை போடுகிற தன்மை உனக்கு தேவையில்லை, இந்த பொறாமை உனக்கு தேவையில்லை, இந்த களவு உனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சில காரியங்களை குறித்து நம்மிடத்துல பேசியிருப்பார். இந்த விக்கிரக ஆராதனை உனக்கு தேவையில்லை, இந்த மாந்திரிக நம்பிக்கை உனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லி இருப்பார். இந்த பாரம்பரியங்கள் உனக்கு தேவையில்லை, இந்த சடக்காச்சாரியங்கள் உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விட்டுட்டு ஆண்டவரை, இதை விட்டுட்டு ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருப்பீங்க. ஆனா வெளியே போன பின்பு நீங்க எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டீங்களோ அதை மறுபடியும் கூப்பிட்டு அதை மறுபடியும் அழைப்பித்து நீங்க மறுபடியும் அதை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன ஆட்டம்? மாறாட்டம். அல்லேலூயா. இந்த ராஜா அப்படித்தான் ஆடுனான். இந்த ராஜாவின் இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, சிதேக்கியா ராஜாவின் இடத்துல சொல்றாரு, அவனுடைய பிரபுகள்கிட்ட சொல்றாரு, இவங்கெல்லாம் தேவாலயத்துக்கு வராங்க, தேவாலயத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம ஊர்ல ஆடு மாடுகளை சந்தையில் விற்கிறது மாதிரி, சந்தையில் விலைக்கு வாங்கிறது மாதிரி அந்த காலத்தில் மனிதர்களை அடிமைகளா விலைக்கு வாங்குவாங்க. அவங்களுக்கு பேர் அடிமைகள். அந்த அடிமைகளுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறதில்ல, உணவும் சரியான விதத்தில் கொடுக்கப்படுறதில்ல. ஆனால் மாடு மாதிரி ஆடு மாதிரி மிருகங்களை போல வேலை வாங்குவாங்க. அதுதான் அடிமைத்தனம். இப்படி நிறைய அடிமைகளை இவங்க வச்சிருந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, உன் வீட்டில் வேலை செய்கிற அந்த அடிமைகள் ஒரு 6 வருஷம்தான் உன்கிட்ட வேலை செய்யணும், அதுக்கு பிறகு 7வது வருஷத்தில் நீ விடுதலை ஆக்கிரணும் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறாரு. இவங்கிட்ட எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா மறுபடியும் சொல்றாரு. ஆனா இந்த சிதேக்கியா ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் வச்சு உடன்படிக்கை பண்றாங்க. நாங்க விட்டுறோம், நாங்கள் அனுப்பி விடுறோம்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் வெளியே போய் வீட்டுக்கு போய் லிஸ்டெல்லாம் எடுத்து இது எப்படி நம்ம விட முடியும், அந்த அடிமைகளை நம்ம மறுபடியும் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அழைப்பித்து அடிமைப்படுத்தினார்கள். அப்பத்தான் கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க என்ன ஆட்டம் ஆடுறீங்க? மாறாட்டம் ஆடுறீங்க, நீங்க மாறாட்டம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களிடத்துல பேசுகிறாரு. இன்னைக்கும் இந்த ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ சொல்லுகிற வார்த்தை ஒன்று, ஆனால் வெளியே போய் நீ செய்கிற காரியம் ஒன்று. ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, இதுக்கு பேர் தான் மாறாட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கர்த்தர் உனக்கு கற்பிக்கிற, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிற, கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கே நீ செவி கொடு. நீ செவி கொடுத்த பின்பு
வெளியிலையும் போய் உன் வாழ்க்கையிலையும் நீ சர்ச்சுக்குள்ள வச்சு, ஆலயத்தில் வச்சு, ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு என்னென்னலாம் சொல்லி, என்னென்ன காரியத்தெல்லாம் விட்டியோ, என்னென்ன காரியத்தெல்லாம் அனுப்பினையோ, அதை வெளியில போயும் சரியா கடைப்பிடி. நீ அனுப்பினதை, நீ புறக்கணிச்சதை, தேவன் வேண்டாம் என்று சொன்னதை, நீ அனுப்பிவிட்டதை மறுபடியும் கூப்பிடாத, மறுபடியும் வாழ்க்கையில அனுபவிக்க அழைக்காத. அப்படி நீ அழைச்சினா அதுக்கு பேர் தான் மாறாட்டம். ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், போனது போகட்டும். ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக எத்தனையோ காரியங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சோம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுரு வேண்டாம்னு சொன்னாரு. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டோம். ஆனால் மறுபடியும் கூப்பிடக்கூடாது, போன் போட்டு கூப்பிடக்கூடாது, அழைப்பிக்க கூடாது. அப்படி அழைப்பிச்சா அதுதான் மாறாட்டம். வேண்டாம் அந்த மாறாட்டம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஹல்லேலூயா. இவ்வளவுதானே உங்க கை தட்டு. இந்த மாறாட்டம் ஆடினால், இந்த மாறாட்டம் பண்ணினால் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலையை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெறக்கூடாது. விடுதலையில் 2 விதமான விடுதலை இருக்கிறது. எத்தனை விதமான விடுதலை இருக்கிறது தம்பி? விடுதலையில் எத்தனை விதமான விடுதலை இருக்கிறது? எத்தனை விதமான விடுதலை இருக்கிறது? 2 விதமான விடுதலை இருக்கிறது. ஒரு விடுதலை அப்போஸ்தல நடபடிகளில் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இது முதல் விடுதலை. இது என்ன விடுதலை சிஸ்டர்? என்ன விடுதலை? முதல் விடுதலை. ஆனா இன்னொரு விடுதலை இருக்கிறது. வாசிங்களேன், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34:17. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும், அவனவன் தன் அயலானுக்கும், அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலை கூறின விஷயத்தில், விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமல் போனீர்களே, என் சொல்லை கேளாமல் போனீர்களே, இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்புக்கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். ஹல்லேலூயா. 2வது ஒரு விடுதலை. நான் சொல்றதை நிமிர்ந்து பார்த்து கேளுங்க. 2வது ஒரு விடுதலை. இது என்ன விடுதலைனா கொடுக்கிற விடுதலை. அது என்ன விடுதலைனா வாங்குற விடுதலை. சொல்லுங்களேன், இந்த 2வது விடுதலை என்ன விடுதலை? கொடுக்கிற விடுதலை. சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல உங்கள்ட்ட சொல்லுங்களேன், கொடுக்கிற விடுதலை. சொல்லுங்க பிரதர், என்ன விடுதலை? கொடுக்கிற விடுதலை. யார்கிட்ட கொடுக்கிற விடுதலை? பேயிட்ட கொடுக்கிற விடுதலை, பிசாசிட்ட கொடுக்கிற விடுதலை. இதை வச்சுக்கோ. நீ என்னன்னாலும் செய். முடிய பிடிச்சி ஆட்டுவியோ, காலை பிடிச்சி ஆட்டுவியோ, எப்படினாலும் ஆட்டுன்னு சொல்லிட்டு கர்த்தர் கரத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் அந்த பிசாசிட்ட கொடுத்துருவார், கொள்ளை நோயிட்ட கொடுத்துருவார், பட்டயத்திட்ட கொடுத்துருவார், பஞ்சத்தில் கொடுத்துருவார். அது உங்களை ஆட்டி படைக்கும். இது 2வது விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலையைத்தான் இந்த சிதைக்கியா ராஜாவுக்கும் இந்த யூத ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். பட்டயத்துக்கிட்ட கொடுத்துட்டார். பட்டயம் என்றாலே அது சண்டை. பட்டயம் என்றாலே ரத்தம் சிந்துதல், சமாதானம் இல்லாமை. ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட காரியத்தில் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. பட்டயத்திடம் அவங்களை விட்டு சண்டை ஓயவே ஓயாது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சம். பஞ்சம் என்றால் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத நிலை, சாப்பாடு இல்லாமலே செத்து போகிற நிலை,
தண்ணி இல்லாமலே செத்து போகிற நிலை. அதான் பஞ்சம். பஞ்சத்தின் இடத்துல கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. பஞ்சத்துல கர்த்தர் நமக்கு தஞ்சமா இருந்து நம்மளை நடத்தணும். நம்ம நெஞ்ச நிமிர்த்தி ஆண்டவரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும். ஆனா அந்த பஞ்சத்துல நாம் அழிஞ்சு போக கூடாது. அந்த பஞ்சம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, கொள்ளை நோய். கொரோனா கொள்ளை நோய். நிறைய கொள்ளை நோய்கள் வந்துச்சா. கொள்ளை நோய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மொத்தமா வரும், மொத்தமா கொண்டு போகும். அதுதான் கொள்ளை நோய். கொரோனா மாதிரி இன்னும் நிறைய வைரஸ் காய்ச்சல்கள், டெங்கு காய்ச்சல்கள், சிக்கன் குனியா, அந்த மாதிரி நிறைய கொள்ளை நோய்கள் வருகிறது உண்டு. இந்த கொள்ளை நோய்களிடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுவார். அந்த கொள்ளை நோய் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிச்சிட்டு போயிடும். இது ரெண்டாவது விடுதலை. ஆனால் முதல் விடுதலை என்ன விடுதலைன்னா, நம்மளை பட்டயத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிறது, பஞ்சத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது, காப்பாற்றுறது. கொள்ளை நோய் நம்மளை பாதிக்காமல், நம்மளை தாக்காமல், நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காத்து கொள்கிறது தான் முதல் விடுதலை. அந்த முதல் விடுதலையும் ஏசப்பா தருவார், இந்த ரெண்டாவது விடுதலையும் ஏசப்பா தருவார். அந்த முதல் விடுதலை என்ன விடுதலைன்னா, அவர் எடுத்துக்கொள்றது, அவர் பெற்றுக்கொள்றது. ரெண்டாவது விடுதலை எது அப்படின்னா, கொடுக்கிறது. இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு பிசாசிட்ட கொடுக்கிறது, கொள்ளை நோய்கிட்ட கொடுக்கிறது, பட்டயத்தின் இடத்துல கொடுக்கிறது, பஞ்சத்தில் கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன விடுதலை கொடுக்கணும்? பக்கத்தில் உங்களை பார்த்துக்கலாங்களா? உங்களுக்கு என்ன விடுதலை கொடுக்கணும்? என்ன விடுதலை கொடுக்கணும்? பிசாசிட்ட கொடுக்கணுமா? பிசாசின் இடத்துலேருந்து உங்களை எடுக்கணுமா? பிசாசிட்ட கொடுக்கணும்னு சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசின் இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்ன சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசின் இடத்துல இருந்து உங்களை எடுக்கணும், பட்டயத்தின் இடத்துல இருந்து உங்களை எடுக்கணும், கொள்ளை நோடத்துல இருந்து உங்களை எடுக்கணும், பஞ்சத்துல இருந்து உங்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்க மாறாட்டம் பண்ணக்கூடாது. என்ன ஆட்டம் ஆடக்கூடாது? மாறாட்டம். ஆலயத்தில் ஒன்று, வெளியில் ஒன்று. சர்ச்சுக்குள்ள ஒன்று, வெளியில் ஒன்று. இங்கே பார்த்தா விசுவாசி, வெளியில் பார்த்தா அவிசுவாசி. சும்மா ஆக்ஷன் அப்படியே மாறுற மாதிரி சர்ச்சுக்குள்ள வந்த உடனே. ஆனால் வெளியில் போன உடனே மறுபடியும் விட்டுட்டு வந்ததை மறுபடியும் அழைக்கிறது, மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறது, அனுபவிக்கிறது, பாரம்பரியங்களை அனுபவிக்கிறது, விக்கிரக ஆராதனைகளை அனுபவிக்கிறது. ஆவியானவரை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன், நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவன். நீ சொல்லுகிற வார்த்தையில, உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறாயோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த அளவிலே நீ கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறாயோ, அந்த வார்த்தையில உறுதியா இருக்கிறாயோ, அந்த அளவிற்கு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா நீ மாறினேனா, நீ மாறாட்டம் பண்ணினேனா, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை கையில வச்சிருக்க மாட்டாரு, விட்டுருவாரு. பட்டயத்தின் இடத்துல விட்டுருவாரு, அடுத்து பஞ்சத்தின விட்டுருவாரு, அடுத்து கொள்ளை நோய். ஐயோ, உன் வாழ்க்கை உனக்கே வெறுப்பா மாறி போய்விடும். சொல்லுகிறது புரிகிறதா? நம்ம ஆடக்கூடாத ஒரே ஆட்டம் என்ன ஆட்டம்? மாறாட்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம ஆடக்கூடாத ஒரு ஆட்டம் என்ன ஆட்டம்? மாறாட்டம். நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்னா உண்மையா செவி கொடுக்கணும். ஆலயத்துக்குள்ள என்ன சொல்றோமோ, ஆலயத்துக்குள்ள என்ன உடன்படிக்கை பண்றோமோ அதுல கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும், மாறவே கூடாது. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கைகளை தட்டி, இவ்வளவுதானே உங்க கை தட்டு, நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்து மனிதர்களை விட விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறதில்லை.
ஆனா இவங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிறவங்களை விட உன்னை நான் மேன்மையாக வைப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்காங்களா? சொந்த ஊருக்குள்ளேயே, சொந்த தெருவுக்குள்ளேயே ஒரு அவிசுவாசியை விட அற்பமாகவும் இல்லாதவர்களாகவும் பஞ்சத்திலையும் பசியிலையும் கடன்லையும் கஷ்டப்படுறீங்களே. உங்க குடும்பத்தில் தானே சண்டை ஓய மாட்டேங்குது. யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். அவர் பொய்யான தெய்வம் அல்ல. அவர் மாறுகிற தெய்வம் அல்ல. ஒரு வார்த்தை உனக்கு கொடுத்துட்டார்னா அவர் மாற மாட்டாரு. 25 வருஷம் ஆனாலும் உன் சரீரம் மாறினாலும் அவர் மாற மாட்டாரு. அவருடைய வார்த்தை மாறாது. அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? மாறாது. நீ மாறாம இருந்தேனா, நீ தேவனோடு பண்ணுகிற அந்த உடன்படிக்கையை மீறாம இருந்தேனா, நிச்சயமாக தேவன் உன்னை சமாதானத்தில் நடத்துவார். உன்னை செழிப்பா நடத்துவார். உன் வனாந்திரம் வயல்வெளியை போல மாறும். உன்னுடைய வீடு சுகமான அரண்மனையாக இருக்கும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமோ உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உன் வீட்டை விட்டு சமாதானம் பிரியாது. உன்னுடைய வீட்டை விட்டு சுகம் பிரியாது. எல்லாருமே சுகமாய் இருப்பீர்கள். எல்லாருமே சமாதானமாய் இருப்பீர்கள். எல்லாருமே மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். ஏனென்றால் அந்த வீட்டிலே ஒரு உறுதி இருக்கிறது. அந்த வீட்டிலே உண்மை இருக்கிறது. அந்த உண்மை உள்ள இடத்திலே, அந்த உறுதி உள்ள இடத்திலே மாறாத தேவன், உண்மை உள்ள தேவன், நீதி உள்ள தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனா அடிக்கடி அப்படியே மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள். ஆமென். கைகள் ஒரு தலையிலேயே சொல்லுவோமா? இந்த மாறாட்டம் ஆடாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறது குறித்து ஒரு 3 காரியம் உங்களுக்கு வேகமாய் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நான் சொல்லுகிறத கவனிக்கணும் தம்பி. வசனங்கள் எல்லாம் பைபிள் எடுத்து அப்படி புரட்டணும். நான் சொல்லுகிற புஸ்தகத்தை தேடணும், குறிப்பெல்லாம் எடுக்கணும். பிள்ளைகள், நீங்கள் கவனிப்பதற்கு அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா பிசாசு வேற எதுக்கு விரோதமாக போராட மாட்டான். பிரதர், கடைசியில் இருக்கிற பிரதர் அந்தோணி பிரதர், ஆமென். தூக்கமா? ஆமென். ஏக்கமா? வசனத்தின் மேலே ஏக்கமா அல்லது தூக்கமா? ஆமென். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், தூக்கம் வேண்டாம், ஏக்கம் தான் வேண்டும். விழித்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. மாறாட்டம் ஆடாமல் இருக்கணுமே. ஆமென். மாறாட்டம் ஆடி 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 தான் நம்ம வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, பசுமையே இல்லை, சுகமே இல்லை. ஒரே ஆஸ்பத்திரி வீடு, ஆஸ்பத்திரி வீடு. வருமானமெல்லாம் மருத்துவத்துக்கு போகிறது. கொள்ளை நோய் வந்துச்சுன்னா அது முதல்ல விசுவாசிக்கு தான் வருது. அல்லேலூயா. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலையே. உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறதே. அப்படித்தானே வார்த்தை சொல்லுகிறது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்னு சொல்லி இருக்கிறதே. அப்ப ஏன் உனக்கு கொள்ளை நோய் வருது? சொல்லுங்க. நீ மாறாட்டம் ஆட ஆட ஆண்டவர் பார்ப்பார். உன் ஆட்டத்தை நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துருவார். வேண்டாம், அதுல எல்லாம் நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென். எரேமியாவின் புஸ்தகம் 34:13.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7ஆம் வருஷத்திலே அனுப்பிவிட வேண்டும் என்றும் அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாய் இருந்த பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும். போதும் போதும் போதும், நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. நீங்கள் மாறாட்டம் ஆடாமல் இருக்க வேண்டும் என்றால், மாறாட்டம் பண்ண வேண்டாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களிடத்துல அன்பு பிறக்க வேண்டும். லவ், அன்பு உங்க இருதயத்துல பிறக்க வேண்டும். இந்த அன்பு பிறக்காததுனால தான் நீ அனுப்பிவிட்டதை கூட அழைச்சி கூட வச்சுக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை மீறுற, ஆண்டவருடைய வார்த்தையில உன்னால நிற்க முடியல. இங்கே அவர்களும் எபிரேயர்கள் தான், இவர்களும் எபிரேயர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான், இஸ்ரவேலர்கள் தான். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது உங்கள் சகோதரர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா சகோதரர்களையே அடிமைப்படுத்துகிறவர்கள், சகோதரர்களுக்கு விடுதலை வந்த பின்பு கூட சகோதரர்களை அனுப்பிவிட மனதில்லை. நியாய பிரமாணத்தின்படி ஒரு அடிமை 6 வருஷம் தான் இருக்கணும், 7வது வருஷத்துல அனுப்பி விட்டுறணும். ஆனா இவங்க 6 வருஷம் முடிந்த பின்பு 7வது வருஷத்துல அனுப்பிவிடல. காரணம் என்னன்னா, அவனுடைய உள்ளத்துல அன்பு பிறக்கல, சகோதரன் மேல அன்பு பிறக்கல. இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல அன்பு பிறக்கணும். அன்பு பிறந்தாதான் நாம் மற்றவங்களை நேசிக்க முடியும். 2 விதத்துல நாம் அன்பை செலுத்த வேண்டும். ஒன்று தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், இன்னொன்று சகோதரர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை ஏன் நேசிக்க முடியல, தேவனை ஏன் நேசிக்க முடியல? உள்ளத்துல அன்பு இல்லை, அன்பு பிறக்கல. குழந்தைகள் பிறக்கிறது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் அன்பு பிறக்க வேண்டும். அதே போல மற்றவங்களையும் நம்ம நேசிக்க முடியல, மற்றவங்களையும் நம்ம விசாரிக்க முடியல, மற்றவங்க மேலையும் நம்ம அன்பு கூற முடியல. வேதம் சொல்லுகிறதே, உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு பல்வேறு விதத்துல இன்னொரு மனுஷனை நம்ம வெறுக்கிறோம், இன்னொரு மனுஷனை மனதளவிலையோ சரீர அளவிலையோ உபத்திரவப்படுத்துறோம். நம்ம முதலாளியா இருந்து நம்மிடத்துல ஒருத்த வேலை செய்யறானா அவனை நம்ம நேசிக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு விதத்துல நம்ம பகைகளையும் பிரிவினைகளையும் விரோதங்களையும் வேதனைகளையும் தான் மக்களிடத்தில் உண்டாக்கி விடுகிறோம். ஆனா யாரையும் நாம் நேசிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, அன்பு இல்லை. வேதத்தில் 2 முக்கியமான வசனங்கள் உண்டு. யோவான் 3:16, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இன்னொரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:16 வாசிங்களேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்கு கடனாளியாக இருக்கிறோம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நாம் மற்றவங்களுக்கு
நம்முடைய சகோதரர்களுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், நாம் நம்மோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு ஜீவனை கொடுக்க, பணத்தை கொடுக்கன்னு கூட சொல்லலை. சொல்லுங்க, பணத்தை கொடுக்கன்னு கூட சொல்லலை, உடைமைகளை கொடுக்கன்னு கூட சொல்லலை, உணவை கொடுக்கன்னு கூட சொல்லலை. எதை கொடுக்க சொல்லுங்களேன், எதை கொடுக்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீவன், உயிருங்க. இந்த உலகத்தில் மனுஷன் எதை கொடுத்தாலும் கொடுத்துருவான், ஆனால் எதை கொடுக்க மாட்டான்? உன் உயிரை கூட. நான் என்ன செய்ய? அல்லேலூயா. எதை கொடுனாலும் கொடுத்துருவான். உன் உயிரை கொடுப்பியா? உன் உயிரை கொடுப்பியா? பாஸ்டர் ஏன் உயிரை கொடுத்துட்டா நான் என்ன செய்யறது? ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீ உன் உயிரை கொடுப்பதற்கு கடனாளியாக இருக்கிற. ஏன்னா இயேசு கிறிஸ்து உனக்காக உயிரை கொடுத்து உனக்கு கடன் கொடுத்துருக்கிறாரு. இந்த கடனை நீ மற்றவங்களுக்கு திருப்பி கொடு. கடனை அட. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு எந்த கடன் இருக்குன்னு நினைக்காதீங்க, எனக்கு கடனே இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் பிறந்த ரட்சிக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் கடனாளிகள் தான். எந்த கடனாளிகள் அப்படின்னா, இயேசுவினுடைய அன்பை வாங்கின கடனாளிகள். இயேசுவின் அன்பை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் சகோதரனிடத்துல அன்பு கூறு, உன் சகோதரனிடத்துல அன்பு கூறு. யார் இடத்துல அன்பு கூறு? பாஸ்டர், எங்க கூட பிறந்தவங்களே எங்களால நேசிக்க முடியல. அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, ஒரு பாயில படுக்கிறவங்க, ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்றவங்க, எங்களாலேயே ஒருவர் நேசிக்க முடியலை. நாங்கள்லாம் பேசி பல மாதங்களாச்சு, பல வருஷங்களாச்சு. ஏன் தெரியுமா? உன் உள்ளத்தில் அன்பு பிறக்கலை. உன் உள்ளத்தில் என்ன பிறக்கலை? அன்பு பிறக்கலை. உன் உள்ளத்தில் அன்பு பிறந்தாதான் நீ மற்றவங்களை நேசிக்க முடியும், நீ மாறாட்டம் பண்ணாமல் இருக்க முடியும். இல்லைன்னா நடிச்சுக்கிட்டு அலைவ. பசுத்தோல் போர்த்திய புலியா, பயிரை மேயும் வேலியா, வெளியில் ஒரு குணம் கோவிலில் ஒரு குணம், இதுதானும் தன் வாழ்க்கைய. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி? வெளியில ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம். கோயிலில் முக்காடு, பக்காடு, மக்காடு, டூவீலருக்கு பின்னாடி மக்காடு, மக்களுக்கு மண்டையில் முக்காடு. அல்லேலூயா. ஆனால் வெளியில் பார்த்தா கூப்பாடு, ஒரே சண்டை தான். மாமியார் மருமகள் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, சொத்து சண்டை, விரோதம், கசப்பு. பேச மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன். நீ என்ன, உன் உள்ளத்தில் என்ன அன்பு பிறந்திருக்கிறது? அல்லேலூயா. உலகத்தில் நம்ம ரெண்டு விதத்தில் நேசிக்கணுங்க. உலகத்தில் ஒன்று, நமக்காக உயிரை கொடுத்த நம் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை நம்ம நேசிக்கணுங்க. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறணுங்க. இன்னொரு விதத்தில் நம்மளை மாதிரி ஏசப்பா அந்த பூமியில் படைச்ச மக்கள், நம்ம தலைமுறையில் இருக்கிறவங்க, இவங்களை நம்ம நேசிக்கணுங்க. இன்னைக்கு பிசாசு, சகோதரன் நான் சொல்லுகிறத கவனி, இன்னைக்கு பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் மக்களை நேசிக்க விடாதபடிக்கு தடை பண்ணுறான், பிரிவினைகளை உண்டாக்குறான். ஜாதி அப்படிங்கிறத ஒன்றை வச்சு பிரிவினைகளை உண்டாக்குறான். ஜாதி என்பதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது பிசாசு மனுஷர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, அவங்க பிரிஞ்சு போய் கிடக்கணும்னு சொல்லிட்டு ஒற்றுமை என்கிற பேரில் பிரிவினைகளை உண்டாக்குறான். அதுக்கு பேர் தான் ஜாதி.
ஆண்டவர் ஒரு 10 ஆதாமையும் 10 ஏவாளையுமா படைச்சாரு? ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் படைச்சாரு. ஏன்? அந்த ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளுக்கு பிள்ளைகள், அவங்க எல்லாம் நாங்கள் உடன்பிறப்புகள் அப்படி சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி ஒற்றுமையா இருக்கணும்னு தான். அது மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் படைச்சிருக்கிறார். ஆனா பிசாசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன் அப்படியெல்லாம் உலகத்துல கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஆதாம் ஒரு ஏவாள், நம்ம எல்லாமே உடன்பிறப்புகளுங்க, சகோதரர்கள். எந்த ஊரா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் நம்ம எல்லாருமே சகோதரர்களுங்க. நாம் சகோதரர்கள் மேல அன்பு செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோங்க. அல்லேலூயா. நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாதுங்க, நமக்குள்ள பகை இருக்கக்கூடாதுங்க, நமக்குள்ள விரோதம் இருக்கக்கூடாதுங்க, நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுங்க. நான் முதலாளி அவன் தொழிலாளி அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. உங்களிடத்துல வேலை செய்யறவங்களை கூட நீங்க அற்பமா பார்க்காதீங்க. உங்களிடத்துல இருக்கிறதுனால அவங்களிடத்துல இல்லாததுனால நீங்க பெரிய ஆளா? உங்களை விட நிறைய இருக்கிற ஒரு கர்த்தர் உங்களை ஒரு நாள் அற்பமா பார்க்கலையே. அப்படின்னா உங்களிடத்துல நிறைய பணம் இருக்குது, உங்களிடத்துல வாகனம் இருக்கிறது, அதனால அவங்க உங்க இடத்துல வேலை செய்யறாங்க, உங்க இடத்துல சம்பளம் வாங்குறாங்க, அதனால அவங்கள குறைச்சு மதிப்பிடுவீங்களா? அப்படி மதிப்பிடக்கூடாதுங்க. அவங்களையும் அவங்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ளணுங்க. இந்த உலகத்துல எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எல்லாருக்காக இயேசு மரித்திருக்கிறார், எல்லாருக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், எல்லாருக்காக இயேசு ரட்சிப்பை வைச்சிருக்கிறார், எல்லாத்துக்கும் பரலோகத்தை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல ஏற்ற தாழ்வு வைக்காத ஒரே ஒரு தெய்வம், அவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி ஆவில நிறைஞ்சு எல்லாரிடத்தில் அன்பு செலுத்து, எல்லாரையும் நேசி, யாரையும் அடிமைப்படுத்தாத. இங்க அன்பு இல்லாததுனால தான் அனுப்புனவனையும் அழைச்சான். 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் பிறந்துருச்சு. ஆனா அப்ப கூட அவனுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. தன்னை போன்ற தன் சகோதரனுடைய உழைப்பை அனுபவிக்க நினைக்கிறான். நாம் யாரை அடிமைப்படுத்தக்கூடாது. உங்க ஊர்ல உள்ள மக்களை நேசிங்க. தண்ணி பம்புக்கு போனீங்கன்னா அங்க நேசிங்க, பஸ்ல ஏறினீங்கன்னா அங்க நேசிங்க, ரோட்ல நடந்து போனீங்கன்னா அங்க நேசிங்க. எல்லாவர்கள் நம்முடைய சகோதரர்கள். நம்ம எல்லாம் கடனாளிகள், ஜீவனை கொடுக்க கடனாளிகள். நம்ம இடத்துல ஆண்டவர் ஜீவனை கொடுக்க சொல்லல, ஆனா சின்ன சின்ன காரியங்களை கொடுக்க சொல்றாரு, விட்டு கொடுக்க சொல்றாரு. வாசல் வழியா தண்ணி போகிறதா? விட்டு கொடு. வாசலுக்கு முன்னாடி வாகனத்தை நிறுத்துறாங்களா? விட்டு கொடு. இடத்தை பயன்படுத்தி கொள்றேன்னு கேட்கிறாங்களா? விட்டு கொடு. பாதை கேட்கிறாங்களா? விட்டு கொடு. அதான் அன்பு. ஆமென். சர்ச்சில் மட்டும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் எல்லாரையும் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு வெளியில் போய் நீங்கள் வேற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அதுக்கு பேர் தான் நம்ம ஆடுற மாறாட்டம். ஆமென். கர்த்தர் நல்லவர். கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுவோமா? நம்ம இருதயத்தில் அன்பு பிறக்கணும். யாருடைய இருதயத்தில் அன்பு பிறகும்? யாருடைய இருதயத்தில் அன்பு பிறகும்? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களே. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பிறக்கும் அன்பே. அன்பு எங்கே பிறக்கும் தம்பி? அன்பு எங்கே பிறக்கும் சொல்லுங்க பிரதர். மனைவியை ஏன் நேசிக்க முடியல? கணவனை ஏன் நேசிக்க முடியல? பிள்ளையை ஏன் நேசிக்க முடியல? இன்னொரு தாய் பெற்றெடுத்த பிள்ளைய உன் கரத்துல வளர்க்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தா நீ மாற்றான் தாயாக இருக்கிறாயே. உன் பிள்ளைய ஒரு மாதிரி நேசிச்சுட்டு அவங்களுடைய பிள்ளைய உன்னால நேசிக்க முடியலையே. காரணம் என்ன? அன்பு இல்லை. ஏன் அன்பு இல்லைன்னா உன் உள்ளத்துல அன்பு பிறக்கல. ஏன் உன் உள்ளத்துல அன்பு பிறக்கலன்னா உன் உள்ளத்துல உன் இருதயத்துல சுத்தம் இல்லை.
பரிசுத்தம் இல்லை. என்னல்ல, உன் தாய் மேல அன்பு கூறுறியா? தாய் மேல அன்பு கூறுறீங்களா? வாலிப பிள்ளைகள், உன் தாய் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க? தாய் பாட்டு மட்டும் பாடிக்கிறீங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அது உண்மைதான். ஆனா தாய் தண்ணி குடத்தை எடுத்துட்டு வரும்பொழுது ஓடி போய் வாங்குறியா? உக்காந்துக்கிட்டு செல்போனை எடுத்துக்கிட்டு ஏமா தூக்குவா? அது உன் மேலே உள்ள பாசத்தினால இருக்கட்டும் பாப்பா, நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. படுத்த பாய மடக்கிறது கிடையாது, வீட்டை எடுத்து பெருக்கிறது கிடையாது, பாத்திரத்தை கழுவுறது கிடையாது. அது தாய், நீங்கெல்லாம் பேய். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? நீங்களாம் தாய்க்கு உதவி செய்வீங்களா? நான் சொல்றேங்க, உங்க உள்ளத்துல அன்பு பிறக்கணும்னா வேதம் சொல்லுகிறது, உன் இதயத்துல பரிசுத்தம் பிறக்கணும். நீ பரிசுத்தமா இருக்கணும். உன் ஆவியில, உன் ஆத்மாவில, உன் சரீரத்துல எப்படிப்பட்ட மகளா இருக்கணும்? சொல்லுங்க மக்களே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சுத்த இருதயம். சத்தமா சொல்லுங்களேன், சுத்த இருதயம். சகோதரர்கள் சொல்லுங்களேன், சுத்த இருதயம். விடிய விடிய சினிமா பார்த்துட்டு விடிஞ்ச வெட்டி மனைவியை நேசிக்க முடியாது. டிஷும், அதுல இப்படித்தான் குத்துனாரு அந்த எம்ஜிஆர். டிஷும். அல்லேலூயா. சீரியலை பார்த்துட்டு நேசிக்க முடியல. மாமியாரை எப்படி கொடுமைப்படுத்தணும், நாத்தனாரை எப்படி வீட்டுக்கு வந்தவங்களை விரட்டணும், கை வந்த கலை. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, அன்பு இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதமும் இல்லை. உன் வாழ்க்கையில நீ உண்மையா கர்த்தருக்கு வாழ முடியாது. நீ யாரையும் நேசிக்க முடியாது. வேதாகமத்துல நகோமி, ரூத் எப்படி இருந்தாங்க, அது மாதிரி தாங்க ஒரு மாமியார் மருமகள் இருக்கணும். அப்படி மாமியார் இருக்காங்களா இங்க? அப்படி மருமக்கமார்கள் இருக்காங்களா? ரெண்டு கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்களேன். எந்த சபையிலும் போய் கேட்டு பாருங்களேன், இருக்க மாட்டாங்க. இருக்காங்களா? ஒரு முதலாளி போவாஸ் தன்னுடைய வயல்வெளிக்கு வேலைக்கு வந்து அறுப்பறுத்து கொண்டிருந்தாங்க வேலைக்காரங்க. அவங்கள மாதிரி இன்னைக்கு கேரக்டர் உள்ளவங்க இருக்கிறாங்களா? வயல்ல அறுப்பறுக்க வர்றவங்களை பார்த்து, அறுப்பறுத்துக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து போவாஸ் கேட்கிறாரு. போவாஸ் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராகன்னு. வேலைக்காரங்களை பார்த்து வேலைக்காரங்களும் சொல்றாங்க, கர்த்தர் உம்மோடும் இருப்பாராகன்னு. இன்னைக்கு யார் அப்படி நேசிக்கிறா? கொஞ்சம் தொழில் வளர்ந்த உடனே மற்றவங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏங்க, இருக்கிறத வச்சு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே அவன்கிட்ட இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற 2 கிட்னி அவன்கிட்ட இருக்குதா? நம்மகிட்ட இருக்கிற 2 கண்ணு அவன்கிட்ட இருக்குதா? இருக்குது. அல்லேலூயா. அவனை விட ஸ்பெஷல் நம்மகிட்ட என்ன இருக்கு? எல்லாமே இருக்குது. என்ன உலகத்தில் நீ படிச்சிருப்ப, கொஞ்சம் வருமானம் வச்சிருப்ப, அவன்கிட்ட இல்லாமல் இருக்கும். உன் முன்னோர்கள் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க, உன்னிடத்துல இல்லை, அவனிடத்துல இல்லாமல் இருக்கும். அதை வச்சு ஒருத்தனை அடிமைப்படுத்துறது, ஏற்ற தாழ்வுகளை வைக்கிறது, அது முட்டாள்தனம். அது தேவனுடைய கோபத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி விடும். அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நீ நேசிக்கணும், உன் உள்ளத்தில் அன்பு பிறக்கணும். அன்பு பிறக்கணும்னா சுத்த இருதயம், பரிசுத்தமாக வாழு. அன்பு பரலோகத்தில் இருந்து நேர உன் உள்ளத்தில் பிறக்கும். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நேர பெத்லகேமில் வந்து பிறந்தது மாதிரி உன் உள்ளத்தில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் அன்பு பிறக்கும். நீ ஒரு அன்னை தெரேசாவாக எழும்புவ. கிரகாம் ஸ்டைன்ஸ் ஃபாதர் போல நீ எழும்புவ. ஒரிசா மாநிலத்தில் குஷ்டரோகிகளுடைய புண்களை துடைத்து மருந்து போட்டு ஊழியம் செய்தவர் ஆஸ்திரேலியா ஃபாதர் கிரகாம் ஸ்டைன்ஸ் ஃபாதர். ஆனால் அவருக்கு மக்கள் கொடுத்த பரிசு ஜீப்புக்குள்ளே வச்சு அவருடைய 2 பிள்ளைகள் அவரையும் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்தார்கள். அன்புக்கு கிடைத்த பரிசு அதுதான். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இந்த ஆஸ்திரேலியா ஃபாதருக்கு, இந்த ஒரிசா மாநிலத்தில் வாழ்ந்த அந்த தொழுநோயாளிகள் மேல் அன்பு பிறந்ததற்கு காரணம் அவருடைய உள்ளத்தில் பரலோகத்தில் இருந்து அன்பு பிறந்தது.
அந்த பரிசுத்தமான இருதயத்தை தேடி தான் அந்த அன்பு பிறக்கும். உன் உள்ளத்தில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா பரலோகத்தில் இருந்து நேரம் உன் இருதயத்தில் வந்து அன்பு பிறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், நல் மனசாட்சி. என்ன மனசாட்சி? உன் உள்ளத்தில் அன்பு பிறக்கணும்னா தம்பி என்ன இருக்கணும்? உனக்கு மனசாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? மனசாட்சி. அதாவது நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்தோ நம்ம செய்கிற செயலை குறித்தோ நம்மளை கண்டிக்கிற சுட்டி காண்பிக்கிற ஒரு மனசாட்சி வேணும். ஒரு பிள்ளைய, இந்த பாப்பா இருக்குது, இங்க வாயேன், நான் இந்த பாப்பாவை அடிச்சிட்டேன், தப்புன்னு அடிச்சிட்டேன். அந்த பாப்பா அழுவுது, மூளையில் போய் அழுவுது, போய் உட்காந்து அழுவுது. அல்லது இந்த பாப்பாவை ஒரு வேர்டு சொல்லி, நீ உன் முகம் சரியில்லை, நீ கருப்பாக இருக்க, நீ குள்ளமாக இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அது ஒப்பாரி வச்சு அழுகிறது. அப்படி அழும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? அதை கண்டுக்கிறாம நான் இருந்துட்டேன்னா எனக்குள்ள நல்ல மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் என் மனசு வாதிச்சு, சே இப்படி ஒரு சின்ன பிள்ளைய நீ இப்படி அள வச்சுட்டிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு என் மனசாட்சி எனக்குள்ள உணர்த்தி இந்த பிள்ளைகிட்ட போய் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிள்ளையை சமாதானப்படுத்தினோம்னா அதுக்கு பேர் தான் என்ன மனசாட்சி? நல்ல மனசாட்சி. என் உள்ளத்தில் அன்பு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அந்த வலியை நான் உணரணும். என் மனைவியை கூட நான் அப்படித்தான் நேசிக்கிறேன். ஆமென். வலிகளையும் வேதனைகளையும் உணரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இருதயம் தான் நல்ல மனசாட்சி உள்ள இருதயம். அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள பிறக்கணும்னா நமக்கு என்ன மனசாட்சி வேணும்? நல்ல மனசாட்சி. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், சூடுண்ட மனசாட்சி இருக்கிறது, உறுத்துகிற மனசாட்சி இருக்கிறது. இந்த ரெண்டு மனசாட்சி வேண்டாம். குற்ற உணர்வே இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மனசாட்சி நமக்குள்ள இருக்கணும். அதுதான் நம்மளை சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகிறது என்று அர்த்தம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேரிடத்துல அந்த நல்ல மனசாட்சியை பார்க்க முடியலை, அந்த நல்ல மனசாட்சியை கேட்க முடியலை, அந்த நல்ல மனசாட்சி உள்ள மனுஷர்களை உலகத்தில் பார்க்க முடியல. நல்ல மனசாட்சியை உலகத்தில் பார்க்க முடியல. மனசாட்சியில சூடுண்ட பொய்யர் அவங்களத்தான் பார்க்க முடிகிறது. ஆனா நல்ல மனசாட்சி உள்ளவங்களை பார்க்க முடியல. ஆனா நல்ல மனசாட்சியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு, உங்க தவறுகளை சரிப்படுத்தி கொண்டு, குற்ற உணர்வே இல்லாத மனச்சாட்சியில உணர்த்துதலை இல்லாம ஒரு நல்ல மனச்சாட்சியை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த மனச்சாட்சியை தேடிதான் அன்பு பிறக்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்துல, அதாவது மாயமற்ற விசுவாசத்துல அன்பு பிறக்கும். நீங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. அப்படித்தானே தம்பி? விசுவாசம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுவாங்க. நம்மளே ஆச்சரியப்படுவோம், இவங்களுடைய விசுவாசம் பயங்கரமானதா இருக்கிறது, ஓ நல்ல விசுவாசி அப்படின்னு நம்ம நினைப்போம். திடீரென்று அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற ஒரு செயலை வச்சு அறிந்துக்கிடுவோம், இவங்களா. இந்த விசுவாசம் என்ன விசுவாசம்னா மாயமுள்ள விசுவாசம், நடிக்கிற விசுவாசம், விசுவாசி மாதிரி நடிக்கிற விசுவாசம். ஆனா இப்படி மாயமுள்ள விசுவாசத்தின் இடத்துல அன்பு இருக்காது. ஆனா மாயமற்ற, கபடமற்ற, மேஜிக் இல்லாத உண்மையான நல்ல விசுவாசத்துல தாங்க அன்பு பிறகும். அல்லேலூயா. கையை தட்டி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை தட்டி என் உள்ளத்தில் அன்பு பிறக்கணும் ஏசப்பா. கேளுங்களேன், பக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லுங்களேன், உங்கள் உள்ளத்தில் அன்பு பிறக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், அன்பு பிறக்கணும். ஒன்ன மாதிரி
மற்றவங்களையும் நேசிக்கணும். முன்ன மாதிரி உன் பிள்ளைகளை மாதிரி மற்றவங்க பிள்ளைகளையும் நேசிக்கணும். இப்படிப்பட்ட அன்பு உனக்குள்ள பிறக்கணும்னா சுத்த இருதயம் வேணும், நல்ல மனச்சாட்சி வேணும், உண்மையான விசுவாசம், மாயமில்லாத விசுவாசம், மேஜிக் இல்லாத விசுவாசம், நல்ல விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு, ஏசப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுங்க. சிலருடைய விசுவாசம்லாம் பார்த்தீங்கன்னா காணல் நீர். ரோட்டில் போகும்போது, பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். அப்படிதானே? பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ரோடு தான் இருக்கும், தண்ணி இருக்காது. ஏன்? அங்கே தண்ணி கிடையாது, ஆனால் தண்ணி இருக்கிற மாதிரி. அதுதான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. அப்படித்தானே? விசுவாசம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படித்தானே? அப்படித்தானே? பக்கத்தில் பார்த்துக்கணுங்களேன். விசுவாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையான பைபிள் வந்துடும், ஆள் சர்ச்சுக்கு வந்துடும், ஒரு ஆசீர்வாதம் வந்தோடனே, ஒரு குழந்தை பிறந்தோடனே, சொல்லுங்க, குழந்தை பிறந்தோடனே முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். முடிய அப்படியே சடையை போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு? மொட்டை போட. எங்க போய் மொட்டை போட? சலூன் கடையில் பாஸ்டர், வீட்டில் பாஸ்டர். ஆனால் ஆள் காணாமல் போயிடும். எங்க? புளியம்பட்டி. அல்லேலூயா. மாயமுள்ள விசுவாசம். விசுவாசம் மாதிரி நடிக்கக்கூடாது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். அவங்க பாவம் செய்கிறது மாத்திரம் இல்லாமல் நிறைய பேரை பாவம் செய்ய வச்சுருவாங்க. விசுவாசிகளை விக்கிரக ஸ்தலங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீயும் விழுகிற, மற்றவங்களையும் விழ வைக்கிற. ஏன் இந்த நடிப்பு? ஆண்டவர் உனக்காக துடித்தாரு. உண்மையாயிரு. பிள்ளைய கொடுத்த ஆண்டவர் அவன் பிள்ளைய நடத்த மாட்டாரா? போய் அந்த கோயிலில் போய் மொட்டையை போட்டால் தான் பிள்ளைகள் நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். மனம் திரும்புங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமாம். இனியெல்லாம் வரும் காலத்தில் சிசிடிவி கேமரா கண்டுபிடிக்க சொல்லணும். ஒவ்வொரு விசுவாசி தலையில் அந்த குப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மாட்டிடணும். நம்ம செல்ஃபோனில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அப்படின்னா தான் பாதுகாக்க முடியும். ஏன்னா நடிப்பு, இந்த சினிமாக்களை பார்த்து, சீரியலில் பார்த்து நடிப்பு தான். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுவார், வருத்தப்படுவார். உனக்குள்ள அன்பு இல்லை. ஆமென். உனக்காக பரிதபித்த, உனக்காக ஜெபித்த ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தில் வேதனைகளை விதைக்கிறாயே, நீ கண்ணீர் வடிக்க வைக்கிறாயே. உனக்கு அன்பு இருந்ததை செய்வியா? நீ உனக்கு சுயநலம் தானே முக்கியம். உனக்காக கதறி கதறி தேவனுடைய சமூகத்தில் ஓம் பிள்ளை பிழைக்கணும் என்பதற்காக இரவு பகல் தூங்காமல் ஜெபித்த ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தில் வேதனையை விதைக்கிறாய். நீ உனக்குள்ள அன்பு இருக்கிறதா? மாயமுள்ள விசுவாசம் அன்பை பிரதிபலிக்காதே. ஆவியானவர் என்னை பார்த்து சொல்றாரு, மனம் திரும்பு என்று. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல ரெண்டு கையத்தட்டி உண்மையா விசுவாசி தேவன், உண்மையா விசுவாசி. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, உண்மையா விசுவாசி. இந்த தேவன் நல்ல தேவன், உன்னை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை கைக்கொள், சத்தியத்துக்காக நில். இடுப்புல கருப்பு கயரை கட்டினாப்புல பாதுகாப்பு வந்துருமா உன் பிள்ளைக்கு? கன்னத்துல ஒரு கருப்பு பொட்டை வச்சாப்புல பாதுகாப்பு வந்துருமா? கர்ப்பஸ்திரிக்கு ஒரு சேரில் உட்கார வச்சு வளையல போட்ட உடனே பாதுகாப்பு வந்துருமா உனக்கு? மாலையை போட்ட உடனே பாதுகாப்பு வந்துருமாக்கும்?
கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் விருது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னா உங்களுக்கு எதுக்குங்க ஆசீர்வாதம்? அவரல்லவா உன்னை நேசித்து கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அவரல்லவா உன்னை நேசித்து கணவரை கொடுக்கிறாரு, கணவருக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறாரு, பிள்ளைகளை வாழ்ந்திருக்க செய்கிறாரு, பிள்ளைகளை வளர செய்கிறாரு, பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்கிறாரு. அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லையே. பெரென்ன உனக்கு பாரம்பரியம், பெரென்ன உனக்கு சடங்காச்சாரியம், இதெல்லாம் குப்பையில் போடு. சத்தியத்துக்காக நெல்லு. மாயமில்லாத விசுவாசத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்து. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவருக்கு ஒன்று ஒப்பு கொடு. மாயமில்லாத விசுவாசம். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா மாயமற்ற விசுவாசம். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு, எனக்குள்ள ஆவியானவர் ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறார், ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார். உனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பீரிட்டு எழும்பட்டும். நடிக்கிற விசுவாசம் வேண்டாம், போலியான விசுவாசம் வேண்டாம், மாயமான விசுவாசம் வேண்டாம். நல்ல விசுவாசம் தாங்க ஆண்டவரே. நோவாவுக்குள்ள இருந்த விசுவாசம், மோசேக்குள்ள இருந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் எனக்குள்ளேயும் தாங்க. நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியில நிரம்பி எனக்கு நல்ல விசுவாசம் கொடுங்க. அந்த விசுவாசம் இருந்தாதான் நீ ஆண்டவரை நேசிக்க முடியும், சபையை நேசிக்க முடியும், சகோதரர்களை நேசிக்க முடியும். அன்பு பிறக்கணும் உனக்குள்ள. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களா வேகமாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34:11. ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை போதும் மறுபடியும் அழைப்பித்து. நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. இந்த சிதேக்கியா ராஜா, அந்த யூத பிரபுக்கள், இவங்க எல்லாரும் முதல்ல அனுப்பிட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது மறுபடியும் அழைத்து அனுப்பி சேர்த்து கொண்டார்கள். அப்ப இவங்க எந்த ஆளுகைக்கு உட்படல? தேவனுடைய ஆளுகைக்கு உட்படல. அவன் இஷ்டம், அவனுடைய விருப்பம். நிறைய பேர் சொல்லுவாங்களே, நானே ராஜா, நானே மந்திரி, என் விருப்பம், என்னுடைய ஆசை. ஆவியானவர் சொல்றாரு, தேவனுடைய ஆளுகைக்கு உட்படாதவன் மாறாட்டம் பண்ணுவான். என்னை கேட்க யார் இருக்கா? யாரும் என்னை கேட்க முடியாது. நான் அப்படித்தான் இருப்பேன், என் இஷ்டப்படி தான் செய்வேன், என் விருப்பம்படி தான் செய்வேன். பாஸ்டர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பைபிள் சொன்னாலும் கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இவன் தான் அடங்காத ஜல்லிக்கட்டு காலை. அல்லேலூயா. அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்கும் பொழுது இவனை கொண்டு விட்டுற வேண்டிதான். போய் வாடி வாசல் வழி இப்படி மண்டையை ஆட்டின உடனே உன் மேலே ஒருத்தன் வந்து பறந்து வந்து முடியை பிடிச்சி ஒருத்தன் அமுக்குவான். அல்லேலூயா. நம்மெல்லாம் அடங்காத ஜல்லிக்கட்டு கால் கிடையாது. ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள, ஆவியானவருக்குள்ள அடக்கி கொண்டு, எனக்கு விருப்பம் இருக்குது, நான் விரும்புறேன், ஆனா என் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, என் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்றாரு, அது எனக்கு வேண்டாம். அதுதாங்க தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியம். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஆளுகைக்கு உட்படுங்க. தேவன் வேண்டான்னு சொல்லிட்டா நீங்க விட்டுட்டீங்கன்னா அதை மறுபடியும் சேர்க்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்காம, ஆண்டவர் உங்களிடத்துல பேசாம நீங்க எதையும் செய்யாதீங்க. உங்க விருப்பப்படி செய்யாதீங்க, உங்க இஷ்டப்படி செய்யாதீங்க. அதுக்கு பேர் தான் மாறாட்டம். ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட பேசி சேர்த்துக்கோ அப்படின்னா நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, நீங்களும் விட்டுட்டீங்கன்னா யாரு சொன்னாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம மேல ஒரு அரசு, அதுதான் தேவனுடைய அரசு.
ஆமென். கைகளை ஒரு தலையிலையா சொல்லுவோமா? சத்தத்தை ஒரு தலையிலையா சொல்லுவோமா? சீசர்களுக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கற்றுக் கொடுத்த போது அவர் சொல்லி கொடுத்த விதம் முதல்ல சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படி சொல்லிட்டு உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்றாரு, மத்தேயு 6வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கார்ல வரும்போது கூட யாபேசு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து. இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எங்கே போனாலும் தடைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தான். அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ ஆண்டவரை நல்லா தேடு, நீ ஆண்டவர் நல்லா தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டவரை நல்லா தேடு, ஆண்டவர் ஒன்றை எடுத்துக்கொண்டு போவார், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். நீ ஒன்றை எடுத்துக்கொண்டு போகாத, தடா இருக்கும், உன்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் நீ ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்துருந்தேன்னா உன்னை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருவாரு. அல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்த கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். யாரு நம்மளை தூக்கி விட வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பாரு, கர்த்தர் நமக்கு திடனை கொடுப்பாரு. நாமே எழும்புவோம், நம்மளை யாரும் தூக்கி விட வேண்டியதில்லை, நாமே எழும்புவோம். ஏன்னா நமக்குள்ள பலன், நமக்குள்ள தேவனுடைய பலன் ஆதி அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் அவங்களை எழுப்பினது மாதிரி 120 சீசர்கள் மேல் வீட்டு அறையில் போய் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், அவங்க எழுப்பினாங்க. அவங்களை யாரும் தூக்கி விட வேண்டியதில்லை, அவங்க யாரையும் சார்ந்து அவங்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஊழியம் பவர்ஃபுல்லா இருந்தது. அதுக்கு காரணம் தேவனுடைய பலன். உனக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, உன் மேல தேவனுடைய ராஜ்யம் இருந்துச்சுன்னா நீ யாரிடத்துல கைய வேண்டியது இல்லை. ஆண்டவர் உன்னை எழுப்புவார். நல்ல கையை தட்டி பரிசுத்த ஆவியில நிரம்பு. நீ யார் இடத்துல போய் நிற்க வேண்டியதில்லை. உன்னை தேவன் போஷிப்பார், உன்னை தேவன் நடத்துவார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். தேவனுடைய அரசு, தேவனுடைய ராஜ்யம் மேல இல்லாதனால்தான் அவன் குடும்பத்தில் கஷ்டம், வறுமை, கடன். ஊழியத்தில் 24 ஆண்டுகளா ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் யார் என்னை தூக்கி விடல. எனக்குள்ள தேவ பலன். ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்பேன், ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவேன், அன்னைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆலயம் இல்லாத நேரங்களில் மெனக்கட்டி சிவகாசிக்கு போவேன், ப்ரேயர் பண்ணேன். சனிக்கிழமை வேலைக்கிழமை சிவகாசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த சபையில் மேலே போய் மாடியில் ஜெபம் பண்ணி நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். எனக்கு மணிக்கணக்கு தான், 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். 10 மணிலேருந்து அந்த பில்லர் கீழே இருந்து பில்லர் மேலே ஒரு ஆள் உயரத்துக்கு எழுப்பியிருப்பாங்க. அதில் வெயில் அடிக்கும் பொழுது அதில் மட்டும் நிழல் இருக்கும், அதில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் என்னை குறைச்சி வச்சிருக்காரா, என்னை கழுகு போல பறக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமென். அல்லேலூயா. காத்திரு. நீயா எழும்பணும்னு நினைச்சேன்னா உன் பலத்துக்கு அளவு தான் எழும்ப முடியும். ஆனால் கர்த்தர் உன்னை எழுப்புனார்னா சிகரங்களுக்கு மேலே எழும்ப பண்ணுவார், கழுகு மாதிரி எழும்ப பண்ணுவார். ஆனால் நம்ம தான் காத்திருக்கிறது இல்லையே, நம்ம முயற்சியில் தானே. நான் சொல்கிறேன், நல்ல கடவுளை தேடு, உன் மேலே தேவ அரசு வரட்டும். நம்மளை மாதிரி விசுவாசம், நம்மளை மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற காத்திருக்கிற மக்களை, வாலிபர்களை இன்னைக்கு பார்க்க முடியலை. பயப்படுறாங்க, ஏதோ பாதாளத்துக்குள்ளே வர்றது மாதிரி பயப்படுறாங்க. இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, பாதாளத்துக்குள்ளே ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனால் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். கயரை கட்டி இழுக்க வேண்டியிருக்கும்.
ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை சகோதரா. தேவ சமூகம்தான், படுக்கிற இடம் தேவ சமூகம்தான், எல்லாமே கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். நேற்று கூட ஒரு கனவு வந்துச்சு. ஒரு பஸ்ஸில் முன்னாடி சீட்டில் நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி சீட்டில் ஒரு பெரிய ஊழியக்காரர், உலகளவில் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரர் பின்னாடி உட்காந்துருக்கிறார். நான் அவரை போய் பார்த்து அவரிடத்துல என்ன அறிமுகம் செய்கிறேன். நான் ஒரு பாஸ்டர் அப்படிங்கிறேன். அப்படியா அப்படி சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்களேன் அப்படி சொல்கிறேன். அவருக்கு முன்னாடி அவர் என் தலைமையில் கை வச்சு என்னென்னமோ சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பிறகு அவர் பாட்டில் தேங்காய் எண்ணெய் வச்சுருந்தார். அந்த தேங்காய் எண்ணெயை என் கையில் கொடுக்குறாரு. அதை வாங்குற மாதிரி நான் புரிந்து கொண்டேன், தேவன் என் மேலே இன்னும் அபிஷேகத்தை பெருக பண்ணுகிறார் என்று. ஹல்லேலூயா. நம்மகிட்ட மாறாட்டம் கிடையாது, ஆண்டவருக்காக ஆடுகிற மகிழ்ச்சியான ஆட்டம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், உண்மையாக உண்மையாக இந்த தெய்வத்தை தேடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சிருவோமா? எரேமியா. ஏன்னா இங்கே வசனத்துக்கு பஞ்சமே கிடையாது, வெறும் கரண்டி வராது. ஆயத்தமாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு சட்டி கூட வரும். ஆயத்தமாக இருக்கீங்களா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? பயப்படுறீங்க? இதே மாதிரி பந்தியில் பயப்படுவீங்களா? அல்லேலூயா. எரேமியா 34:15. நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையே கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். போதும். முந்தி மனம் திரும்பி இருந்தார்கள். நான் சொல்றதை நல்லா கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். உற்சாகமா ஒரு இடி முழக்க அல்லேலூயா சொல்லுங்களேன். வர நம்ம ஊர்ல இடி குறைஞ்சு போச்சு. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகோதரர்களா மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் நாங்கன்னா குறைஞ்சவங்களா? அவங்கள விட இப்ப சூப்பரா சொல்ல போறோம்னு சொல்றாங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. பார்த்து சிரிக்காங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இது பத்தாது, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில glory to God, presence of God. ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார், கழுகு போல நீ எழும்புவ, உயர பரப்ப. காத்திரு, பலனை பெற்றுக்கொள், உயர பற, சிகரங்களுக்கு மேல பற. ஆமென். கடைசி பாயிண்ட் மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். இவங்க முன்னாடி மனம் திரும்பி இருந்தாங்க, அனுப்ப சொன்னதை அனுப்பிட்டாங்க, ஆலயத்தில் உடன்படிக்கை பண்ணி அனுப்பிட்டாங்க. அவங்க மனம் திரும்பின பின்பு அவங்க செஞ்ச செயல் தேவனுடைய பார்வைக்கு அது விலையேறப்பட்டதாக இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் அவங்க மாறிட்டாங்க, அந்த மனம் திரும்புதலை இழந்துட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிறது தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது. மனம் திரும்பினவங்க தான் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியும். தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவங்க தான் மனம் திரும்பி இருக்கிறாங்க. இந்த மனம் திரும்பாதவங்க மனுஷருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்வாங்க. இந்த சிதேக்கியா ராஜா மனுஷருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யலை. ஆனால் முதல்ல தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனால் மாறிட்டான், மாறாட்டம் பண்ணிட்டான். ஆவியானவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம எல்லாருமே மனம் திரும்பி இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம செய்கிறது சரியானதாக இருக்கணும், சிறப்பானதாக இருக்கணும், சூப்பரானதாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பாராட்டணும், ஆண்டவர் வாயில் நம்மளை பெருமைப்படுத்தணும்.
அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவார்கள். மனம் திரும்பாதவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள மாட்டாங்க. சொல்லுங்களேன், ஆண்டவரை கண்டுகொள்ள மாட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அந்த மனுஷர், இந்த மனுஷர், இந்த மனுஷர், இந்த மனுஷர், ஒரு பக்கம் சொந்தம், ஒரு பக்கம் நண்பர்கள், ஒரு பக்கம் உலகம், எல்லா மனுஷர்களுக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. அவங்க செம்மையானதை செய்ய மாட்டாங்க. ஆமென். நம்ம யாருக்காக செய்யணும்? ஒவ்வொன்றையும் தம்பி யாருக்காக செய்யணும்? முடி யாருக்காக வெட்டணும்? பக்கத்து வீட்டு அக்கா பானுமதிக்காக. அந்த அக்கா என்ன நினைக்கும்? வயசான கல்யாணம் நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக. அப்படியா தம்பி? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், முடி யாருக்காக வெட்டணும்? சொல்லுங்க, யாருக்காக வெட்டணும்? பிராங்க்லின் யாருக்காக வெட்டணும்? அவள் நினைவாளை என் காலம் செல்லும் அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனை மனசுல வச்சுக்கிட்டே போய் உட்காந்து வெட்ட சொல்றது. முடி யாருக்காக வெட்டக்கூடாதுப்பா. உன் முடியை பார்த்து ஏசப்பா சொல்லணும், சந்தோஷப்படணும். முடிய தடவி வெல்டன் வெல்டன் ஹபேஸ் வெல்டன் வெல்டன், நல்லா வெட்டியிருக்கப்பா, உன்னை நான் ஆசீர்வதிப்பான்ப்பான்னு. இன்னொரு கையில் ஒரு எண்ணெய், ஒரு கையில் ஆசீர்வாதம். அந்த கையை எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றி உன்னை ஆசீர்வதிக்கணும். நான் சொல்றது புரியுதா? புரியுதா தம்பி? காலேஜில் உள்ள பையங்களுக்காக முடி வெட்டாத, காலேஜில் உள்ள பையங்களுக்காக ட்ரெஸ் போடாத. யாருக்காக இல்லை, தேவனுக்காக. நான்லாம் யாருக்காக ட்ரெஸ் போட்டிருக்கேன்? தேவனுக்காக. யாருக்காக முடி வெட்டுவேன்? தேவனுக்காக. யாருக்காக வாழ்க்கை வாழ்வேன்? தேவனுக்காக. யாருக்காக பார்ப்பேன், யாருக்காக பேசுவேன், யாருக்காக நடப்பேன்? தேவனுக்காக, தேவனுக்காக, தேவனுக்காக. மனுஷர் இதில் பிரியப்படணும்னு நான் விரும்பவே மாட்டேன். என்னை பொறுத்தவரையில் எல்லாம் இயேசுவுக்காக. அப்படிதானே தம்பி? தாவீது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தாவீது கோலியாத்துக்காக முடிவெட்டார, ஆண்டவருக்காக முடிவெட்டு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்களேன், தம்பி யாருக்காக? இவங்களாம் நல்ல பையங்க, எப்படினாலும் முடி வெட்டிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க தான் ஒரு மாதிரி. அல்லேலூயா. இந்த கல்லூரிக்கு போன உடனே மக்கள் மாறிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கல்லூரிக்கு போன பின்பு 4 மாடையும் பிடிச்சி விடணும். ஆமாம். காலேஜுக்கு போ மாடுமை, காலேஜுக்கு போ மாடுமை உருவாக்கிறோம் அது. ஆமாம். காலேஜுக்கு மட்டும் போயிட்டு நீங்கள் பெட் காப்பி கொடுத்து எப்பா எழுப்புப்பா அப்படின்னு மோட்டர் பைக்கில், என் மகனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், மோட்டர் பைக்கில் கொண்டு போய் விட்டு கல்லூரியில் படிக்க வைக்கும் பொழுது அவங்களுக்கு மண்டை மாறிடுது. அல்லேலூயா. இயேசுவுக்காக. பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் தான். ரொம்ப சிரிச்சிங்கல்ல, நீங்களும் தான். அப்படியே பியூட்டி பார்லருக்கு போய் உக்காந்துடுறீங்க. ஆண்கள் இங்கே செய்ய பண்ணுறாங்கன்னா நீங்கள் இங்கே செய்ய பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் ஏவன்? இந்த பூர்வத்தில் ஆண்டவர் முடிய அளவு தானே வச்சிருக்கிறாரு, அழகாக தானே வச்சிருக்கிறாரு. அது எதுக்கு மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் நல்லது மொத்தமாக வலிச்சிட வேண்டியதானே? உங்களை தேசத்துக்குள்ளே இருக்க விட மாட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவுக்காக. நீங்கள் வஸ்திரம் உடுத்தினாலும் இயேசுவுக்காக. ஆண்டவர் நல்லவர், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புவார். இந்த ட்ரெஸ் போட அந்த ட்ரெஸ் போடலாம் சொல்ல மாட்டார். ஆனால் நல்லது அவர் பார்க்குற அளவுக்கு, அவர் விரும்புகிற அளவுக்கு இருக்கணும். ஆமென். சடை போட்டால் அப்படித்தான். ஆமென். இன்னைக்கு நிறைய மாடர்ன் மாறிட்டாங்க. ஆவியானவர் சொல்கிறார், நம்மளை பார்த்து சொல்கிறார், மனம் திரும்பி தேவனுக்கு செம்மையானது செய்யும்படியாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாறாட்டம் அல்ல, ஆண்டவருக்காக மகிழ்ச்சியான ஆட்டம் ஆடுவீர்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 2 கையை தட்டி. இந்த சினிமாக்களை பார்த்து பார்த்து தான் மக்கள் மாறுறாங்க. சினிமா நம்மளை பார்த்து மாறணுங்க. ஆனால் சினிமாவை பார்த்து நம்ம மாறக்கூடாது. நம்மளை பார்த்து ஒழுக்கத்தை கற்றுக்கிறணும். அல்லையா சொல்லுங்களேன். நம்மளை பார்த்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளணும், அன்பை கற்றுக்கொள்ளணும், நீதியை கற்றுக்கொள்ளணும். அன்னை தெரேசாவை பார்த்து எத்தனை பேர் கற்றுக்கொண்டாங்க அன்பை? அது மாதிரி நம்மளை கற்றுக்கொள்ளணும். நம்ம அவனை மாதிரியே கற்றுக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் பேய்த்தனம், பிசாசு. சபையை பாழாக்குறான், சபையை கெடுக்கிறான். இளைஞர்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாக மாற்ற முயற்சி பண்ணுறான். இருதயத்திலே சரி, சரீரத்திலே சரி, எல்லாத்திலே சரி, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும்படியாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். 3 காரியம் சொன்னேன். அன்பு பிறக்க வேண்டும். 2வது
தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட வேண்டும். மூன்றாவது, மனம் திரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தானியேல் மாதிரி. தானியேல் அரண்மனைக்குள்ள போன பின்பு அவர் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாரா? என்ன தீர்மானம் எடுத்தாரு? ராஜாவின் போஜனத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன்? தீட்டுப்படுத்த மாட்டேன். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் இந்த 4 பேரை போல மற்றவங்க யாருமே கிடையாது. அறிவுல, ஞானத்துல 10 மடங்கு. நான் சொல்றேன், நீ கர்த்தருக்காக நில்லு, கர்த்தருக்காக செய். உன் கூட படிக்கிறவங்களை விட நீ 10% அதிகமா ஞானமுள்ள மகளா இருப்ப. ஆமென். ஆமென் வரமாட்டேங்குவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. தேவன் அப்படி ஆசீர்வதிப்பார். மற்றவங்கள மாதிரியே வாழணும்னு நினைக்காது. ஆண்டவருக்காக வாழணும்னு நினை, வித்தியாசமா வாழணும்னு நினை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆவியின் வரங்களினாலே நிரப்புவார். கிருபை வரங்களினாலே நிரப்புவார். உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்வார். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? உங்க கூட தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறார் கர்த்தர். வசனத்தின் மூலம் ஆண்டவர்கிட்ட பேசினாரா? வலது கரத்தை உயர்த்தி காமி. நீ வாலிப மகளா இருக்கலாம், அல்லது குடும்ப தலைவராக இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம். என் மனைவியை நேசிக்க முடியல, என் கணவரை நேசிக்க முடியல, என் பிள்ளைகளை நேசிக்க முடியல, அன்பே இல்லை அப்படின்னு யோசிக்கிறியா? இன்னைக்கு உன் கைகளை உயர்த்தி இயேசுவே அப்படி சொல்லி கூப்பிடு. இயேசுவே அப்படி சொல்லி கூப்பிடு. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. வாலிப தம்பி ஒப்புக்கொடு. யாருக்காகவா அல்ல, இயேசுவுக்காக. நல்ல கையை உயர்த்தி இயேசுவுக்காக. நான் வாழ்வது இயேசுவுக்காக, நான் வளர்வது இயேசுவுக்காக. அவருடைய பார்வையில நான் சரியானவனா? அவருடைய பார்வையில நான் செம்மையானவனா? வாழ்வதற்கு தான் இந்த உலகத்துல நான் வாழ்றேன். நல்ல கையை தட்டி ஆவில நிறைஞ்சு இயேசுவே, இயேசுவே. பெற்றுக்கள் அவருடைய அபிஷேகத்தை, பெற்றுக்கள் அவருடைய பவரை, பெற்றுக்கள் அவருடைய வல்லமைய. நன்றி இயேசுப்பா. கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நிலைத்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தில் நிக்கட்டும் ஐயா. அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. இரத்த கோட்டைகளை மறைச்சுக்கோங்க ஐயா. சாட்சியா நிறுத்துங்க ஐயா. வாரம் முழுதும் கூட இருக்கு. எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.